அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவகிரக பெயர்ச்சிகளால் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பலன்கள் இந்த நவகிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா தனுசம் ஒரு அருமையான ராசி. ஏன்னா 9ஆவதாக வரக்கூடிய அதாவது பாக்கியஸ்தான ராசி, குரு பகவானுடைய அருளை பெற்ற ராசிங்கிறதுனால நல்ல ஒரு வைராகி குணம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ராசி தான் தனுசு ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நவகிரகங்களுடைய பயிற்சி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து அதாவது 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. 13ஆம் தேதி 13ஆம் தேதியிலிருந்து அமோகமான ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கிற போது சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தது. அப்போ தொழில் ஸ்தானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி எதை வச்சு நம்ம அடைவோம் அப்படின்னா தொழிலை வச்சு தான் நம்ம அடைவோம். அப்போ அந்த 10ஆம் இடங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். அப்போது அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்த காலகட்டத்தில் அந்த சனியோடைய பார்வை இருந்ததுனால ஒன்று ஏற்கனவே நிம்மதி கெட்டு போச்சு. தனுசு ராசிக்காரருக்கு அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சுகஸ்தானம் இல்லைங்களா, நிம்மதி இல்லை. ஒரு சிறு விஷயத்துக்கு கூட நான் அதிகமாக முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன வேலைக்கு கூட அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுங்க. அதை விட ஒரு சரியான தூக்கம் இல்லை. எதையே நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லதே செஞ்சாலும் அங்கே எனக்கு கெட்ட பேர் வருதுங்க. என்னால் வந்து மாதிரி ஈஸியாக ஒரு வேலையை செய்து முடிப்பேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப போராடி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அது காரணம் என்னென்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான். அது அர்த்த அஷ்டம சனி சொல்லுவோம். அந்த அஷ்டமஸ்தானத்தில் அர்த்த அஷ்டம சனி அப்படின்னா அந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழில் கெட்டு போயிருக்கும். அப்படின்னா செவ்வாய் இல்லையா, நமக்கு செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு அதாவது பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி. ஏன்னா செவ்வாய்ங்கிறது தான் ஒருத்தருக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் சனி பார்வை அந்த இடத்த கெட்டு இருக்கும். அப்போ நம்மளுடைய முயற்சி திருப்தி கொடுத்துருக்காது, நம்மளுடைய வேலை சரியாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. அப்போ இந்த காலகட்டம் சிலருக்கு வேலை போயிருக்கும், வேலை இழந்து புதிய வேலை தேடிட்டுருப்போம். இல்லை சிலருக்கு வேலை இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் வேலை செஞ்சிட்ருப்போம். இதுதான் அதனுடைய சூட்சமம். ஆனால் 13ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு வருமானத்தை தேடி போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உண்டாயிரும். அதுதான் இது. இன்னொரு பார்த்தோம்னா அந்த 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு 10ஆம் அதிபதி நீங்கள் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி கேதோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது பாக்கியஸ்தானத்தில் அந்த கேதோடு சஞ்சாரம் பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் அதாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, திருப்தி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா யாராவது குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வேலையை அடுத்தவங்க கெடுத்து வச்சுருப்பான் இல்லையா, அந்த இடத்துல வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாயிருக்கும். ஆனால் அந்த கேதுங்கிறது ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய இடம். அது சூரியனோட வீடாக இருந்தால் அந்த இடத்துல இன்னும் பங்கத்தை கொடுத்துருக்கும். அப்போது அந்த புதன் 10ஆம் அதிபதி கரெக்டாக உங்களுக்கு 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு ஆட்சி உச்ச மூல திருகோண பலம் பெறுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி எப்படி இருக்கும்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பரவாயில்ல, அருமையாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஒரு ஏற்கனவே வேலையில் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு எது எதிர்பார்த்துருப்பீங்க, கிடைக்காமலேயே இருந்திருக்கோம், தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம், இப்போ கிடைச்சிரும். அற்புதமான ஒரு காலகட்டம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து. அடுத்தது பார்த்தோம்னா அது 17ஆம் தேதி அப்படியே அந்த பாக்கியாதிபதி அந்த சூரியன் புதனோடு இணைஞ்சிடறார். அப்போ அது புதன் ஆதித்ய யோகமாக வேலை செய்யும். அப்போது அரசாங்க வேலை தேடுறவங்க, அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக அமையப்போகுதுங்க. ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடம்,
சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா புதன் ஆட்சி உச்ச பலம், 9ஆம் அதிபதி ஆட்சிக்காரங்களோட புதனோடு வந்து உட்காந்துருச்சு. அப்போது அது புதன் ஆதித்ய யோகம். எல்லாத்த விட 7ஆம் இடத்துல குரு, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி மண்டலத்தை பார்க்குது. அப்போது குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த குரு இன்னொரு விதத்தில் 3ஆம் இடத்துல 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. ஏன்னா உங்களுடைய மனசு பயணங்கள் அலைச்சல், கடந்த காலத்தில் குழப்பங்கள் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, அப்படியே போனாலும் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. அப்படியே வந்து போயிட்டு வந்து நமக்கு வந்து வீண் அலைச்சலாக போச்சே, அதுக்கு செலவு பண்ணது வீணாக போச்சே. அது பக்கமாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாடாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய அலைச்சல் தான் மிச்சம் அப்படிங்கிற நிலை இருந்தது இல்லைங்களா. அது உங்களுக்கு இனி அப்படி இருக்கா. சரிங்களா. 9ஆம் பார்வையை அந்த ராகு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சி அது வெற்றி அடையும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரே விஷயம் என்னென்னா, அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனினால் நமக்கு நிம்மதி அப்பப்போ கெடும். சரிங்களா. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து கவனமாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஒருத்தருடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல அர்த்த அஷ்டம சனிங்கிற ஒரு நிலையில் சனி உட்கார்ந்துருக்குது. அது உங்களுக்கு இந்த சனி 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, சமீப காலமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ தேவையில்ல சிக்கல் பிரச்சனை வர்றது, அடுத்தவங்களால் தொந்தரவுகள் வர்றது, அப்புறம் பயணங்களால் சில பிரச்சனைகள் உண்டாகிறது, எதிர்பார்க்காம விரையச்செலவு திடீர்னு வர்றது, எவ்வளோ வந்தாலும் பத்தில், எப்படி வந்தாலும் பிரச்சனை. குடும்பத்தில் பார்த்தா நிம்மதி கெட்டு ஒரு மனசு எதில் நிம்மதியாக இருக்கணும், வீட்டில் நல்லா இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், வேலை நல்லா இருந்ததுன்னா நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுலேயும் மாறி மாறி பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் இப்படின்ட்டு. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமே நடக்க மாட்டேங்குது. அருமையான எனக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது, சொத்து பத்து நமக்கு கௌரவமாக இருக்கிறேன், கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் பார்த்தா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை அமைஞ்சா நல்ல பொண்ணு கிடைக்கல, பொண்ணு நல்லா அமைஞ்சா மாப்பிள்ளை கிடைக்கல. ஆக மொத்தத்தில் படிப்பு எல்லாமே இருந்து ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தனுசு ராசிக்கு இருந்தது பார்த்தீங்களா. ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பலம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனாலையும் 10ஆம் பாவகம் பலம் பெற்றதுனாலையும் நிச்சயமாக, அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி, இது வந்து உங்களுடைய ராசிக்கு உண்மையை சொல்ல போனோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் பெறக்கூடிய மாதம் இந்த தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி இணைய போகுது. இது தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது பெரிய பலத்தை பெறக்கூடிய யோகம். அப்போ இந்த சமயத்தில், அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நீங்கள் நிச்சயமாக புதிய முயற்சி எடுக்கக்கூடிய திருமணமாக ஓகே, கண்டிப்பாக கைகூடி வரும். அடுத்து பார்த்தோம்னா, ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனையாக போயிட்டு இருக்குதுங்க, குழப்பமாக ஆகிட்டு இருக்குதுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நீங்கள் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, சரியாகும். சில பேருக்கு இல்லாமல் இல்லைங்க அது வாழவே முடியாதுன்னு தெரியுது, இருந்தாலும் பிரியறதுக்கு முடிய மாட்டேங்குதுங்க, அவர் சட்ட ரீதியில் குழப்பங்களே கொடுத்துட்ருக்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலிங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக சில பிரச்சனைகள் முடியும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ஒரு என்ன பிரச்சனை இருக்குதோ அது ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுதுங்க. அதனால் கவலைகளும் கஷ்டங்களையும் மறந்துட்டு, சரியா, இது வரைக்கும் என்னென்னவோ முயற்சிகள் எடுத்தோம், எது நடக்கலை, சரியாக அமையலைங்கிறத விட இனிமேல் நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி முயற்சிகள் எடுங்க. அற்புதமான சில வாய்ப்புகள் இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறது, அதாவது ராசியை, அதாவது மதியை வச்சு நம்ம சொல்லியிருக்கிற மதிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் ஆச்சுங்களா. ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க லக்னம். சரிங்களா. எது நடக்கும், எது கிடைக்கும், அது எந்த நேரத்தில் கிடைக்குங்கிறத பொறுத்து தான் அந்த லக்னத்தில் வச்சு நம்ம விதின்னு நம்ம சொல்கிறது. அப்போது அந்த லக்னத்தை வச்சு தான் என்ன தசா புத்தி, என்ன ஒரு யோகமான வாய்ப்புகள்,
இப்போ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதாங்கிறது முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ஒருத்தருடைய டோட்டல் லைஃப் மாற்றுறது கிடையாதுங்க. அந்த லைஃப்பில் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டி உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் ஜாதகத்தை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அதாவது ஃபோன் மூலியமாகவே உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவான பதில்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.